வணக்கம். என் பெயர் பிருத்விராஜ். லியோ டால்ஸ்டாய் எழுதிய புத்தகம் பாலிகுஸ்கா சாப்டர் 4. சாப்டர் 4ல் என்ன நடக்குதுன்னா, அது மாதிரி பாலிகுஸ்காவோட ஒய்ஃப் வந்து காலையில் எழுந்திரிச்சு பாலிகுஸ்காவுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. தண்ணி, சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவனுக்கு போட்டுக்க சட்டை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் நெய்பர் கிட்ட இருந்து ஒரு ஹேட்டை பாரோ பண்ணிக்க கேட்குறாங்க. ஆனால் அந்த நெய்பர் வந்து இது மாதிரி முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த பழைய ஹேட் ஒன்று வீட்டில் இருக்கும். அந்த பழைய ஹேட்டில் நிறைய ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டையெல்லாம் தைச்சி வைக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் எதை பற்றி கவலையாக இருந்தாங்கன்னா, அந்த ஷூ பற்றி தான். அந்த ஷூவில் நிறைய ஓட்டைகள் இருந்தது. ஸோ அதெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு தைச்சி முடிக்கிறாங்க பாலிகுஸ்காவுக்கு. அப்புறம் வந்து பாலி வந்து இது மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாமே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பாலி வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வண்டியில் ஏறுறான். அப்போ அவங்க 2 குழந்தைகளும் ஓடி வந்து எனக்கு ஒரே ஒரு ரைட் மட்டும் தாங்க இந்த வண்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஹார்ஸ் வேகன். அதில் வந்து பாலிகுஸ்கா 2 பேரையும் உட்கார வச்சுட்டு போகிறா பிளாக் ஸ்மித் வரைக்கும். அப்புறம் வந்து திருப்பி வந்துடுறான். அப்புறம் இறக்கி வச்ச உடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஓட்காவை தொடாதீங்க அப்படின்னு. அவள் வந்து அதை ஓட்காவை தொடக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு அவள் வந்து போய்கிட்டே இருக்கான். வழியில் ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை. பணம் வந்ததுக்கு அடுத்தது இது மாதிரி பாலிகுஸ்கா வந்து மிஸ்ட்ரஸ் வந்து இவ்வளோ ரூபல்ஸ் வந்து என்ன நம்பியிருக்காங்களா, இதை வச்சு நான் இதை எடுத்துகிட்டு ஓடி கூட போயிடலாமே, 1500 ரூபல்ஸ் வச்சு நான் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஆனால் மிஸ்ட்ரஸ் வந்து ஏன் என்னை இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணணும், என்னை திருடுன்னு கூட சொல்கிறாங்க ஊரில், ஆனால் ஏன் அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சுட்டு போயிட்டுருக்கா. அப்புறம் இந்த மர்ச்சன்ட் கிட்ட போய் இது மாதிரி அந்த லெட்டர் தரான். அந்த லெட்டரை வந்து 2க்கு 3 தடவை படிச்சுட்டு அந்த மர்ச்சன்ட் வந்து பாலிகுஸ்கா கிட்ட தரதா இல்லையான்னு யோசிச்சுட்டு கடைசியில் முடிவு பண்ணி அந்த மணியை தராங்க. தந்த உடனே ஒரு பஸாருக்கு போய் இது மாதிரி அந்த கோட்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அந்த கோட்டுக்கு வந்து ஒரு கம்மி விலையை சொல்லி அதில் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அவங்க துரத்தி விட்டுடுறாங்க. அப்புறம் வந்து அவனுக்கு படிக்க தெரியாததுனால அந்த சீலுக்குள்ளே அந்த லெட்டரில் இந்த சீலில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னு ஒரு பர்சன் கிட்ட கேட்குறான். அவன் 1500 ரூபல்ஸ்னு சொல்கிறான். அப்புறம் வந்து இவ்வளோ மணி ஏன் அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணி தந்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் வந்து நைட் அவன் தூங்கும் போது கூட இது மாதிரி மணி இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஸோ வந்து சரியாக தூங்க முடியறது இல்லை. ஊரில் அவனை திருடுன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏன் இந்த மிஸ்ட்ரஸ் வந்து அவனுக்கு அவ்வளோ பணத்தை நம்பி இவனை அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு யோசிச்சுட்டே தூங்கிட்டு இருக்கான். நன்றி, வணக்கம். லியோ டால்ஸ்டாய் எழுதிய புத்தகம் பாலிகுஸ்கா சாப்டர் 5. சாப்டர் 5ல் என்ன நடக்குதுன்னா, பாலிக்கு வந்து அந்த என்வலோப் வச்சுட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை. அந்த என்வலோப் இருக்கான்னு சந்தேகப்பட்டே இருக்கான். அவனுக்கு வந்து போகிறதுக்குள்ளே அந்த என்வலப்பை தொலைச்சிருவோமோ அப்படின்னு பயமாக இருக்குது. அதனால கண்டினியூஸாக நிறுத்தி அவன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் வந்து அந்த அவன் போட்டிருந்த ஹார்ட் வந்து கிழிஞ்சிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ பாலிக்கு வந்து அதை கொஞ்சம் டைட்டாக போடுறான். அவன் ஒய்ஃபை பற்றி நினச்சிட்டு அவன் போயிட்டுருக்கான். அவன் வந்து அந்த வர 5 ரூபல்ஸ் வச்சு என்னென்னலாம் வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். முதல்ல அந்த கடனை அழிக்கணும். அந்த கடனை அழிச்சிட்டு அப்புறம் இது மாதிரி பசங்களுக்கு ஷூஸ்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க மிஸ்ட்ரஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவங்க வந்து பாலிக்கு நீ வந்து ஒரு நேர்மையான ஆள்னு நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இவன் நினச்சிட்டு சந்தோஷமாக போயிட்டே இருக்கான். பாலிக்கு வந்து போய் அவன் வீடு சேர்ந்த உடனே இந்த என்வலப் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறான். எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியல பாலிக்கு. அவனுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மூஞ்சே பேலாக போயிடுது. பாலிக்கு பயம் அதிகமாகுது. அவன் என்வலப் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் முடியுது. பாலிகுஸ்கா சாப்டர் 6. சாப்டர் 6ல் என்ன நடக்குதுன்னா, பாலிக்கு வந்து இது மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த என்வலப் தேடிட்டே இருக்கான். ஒரு நாள் முழுக்க முடியுது. அவன் தூங்குறதே கிடையாது. அவன் தேடிட்டே தான் இருக்கான். ஊர் மக்கள் எல்லாரையும் அவன் பார்க்குறான். பார்த்து இது மாதிரி ஒரு என்வலப் இருக்கான்னு கேட்குறான். யாரும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். அவன் வந்து வீட்டுக்கு சோர்ந்து போயிட்டுருக்கான். போன உடனே அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க என்னாச்சுன்னு. அவன் என்ன சொல்கிறான், அது மாதிரி என்வலப்பை வந்து மிஸ்டர்ஸ் கிட்ட போய் நான் தந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பாலிக்கு வந்து அது மாதிரி சொன்ன உடனே அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பாலிக்கு ஏன் அவ்வளோ டயர்டாக இருக்கா, ஏதோ ஒரு தப்பாக இருக்கே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
அப்போ பாலிக்கு வந்து என்ன சொல்கிறா, அது மாதிரி நான் தூங்கவே இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து மிஸ்ட்ரஸ்ன்னு உடனே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அவன் வந்து ஓகே வரேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து வேறு இடத்துக்கு போயிடுறான். அந்த பொண்ணு மிஸ்ட்ரஸ் கிட்ட போய் பாலிக்கு பின்னாடி வரல அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மிஸ்ட்ரஸ் என்ன சொல்கிறாங்க, அவன் பின்னாடி வரலன்னா என்ன அர்த்தம், அவன் இந்த இடத்துல இப்போ இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. அவள் திருப்பி வந்து பாலிக்கியோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இது மாதிரி எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால் உனக்கு பின்னாடி தான் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து வழியிலேயே படுத்துட்டு தூங்கியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கூச்சல் போடுற சத்தம் கேட்குது, பாலிக்கு தூக்கில் தொங்கிட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து அவங்க ஒய்ஃப் தான், எல்லாரும் வரதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் தான் முதல் ஆளாக போய் அங்கே நிற்கிறாங்க. அப்போ பாலிக்கு வந்து இவங்க மிஸ்ட்ரஸ் கிட்ட எப்படி இந்த உண்மையை சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் அவன் வந்து இது மாதிரி தூக்கு போட்டு தொங்கியிருக்கா பாலிக்கு. அவங்க ஒய்ஃபுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அழுக்கியாக வருது. அப்புறம் வந்து பாலிக்கு வந்து இந்த என்வலோப்பு தொலைச்சதுனால அவன் வந்து தூக்கில் தொங்கிட்டான் அப்படின்ற மாதிரி கதை முடியும்னு நினச்சா. அப்புறம் வந்து ஒரு ட்விஸ்ட் ஏற்படுத்தி லியோ டால்ஸ்டாய் வந்து கடைசியில் ஒரு பெக்கர் வந்து இந்த என்வலோப்பை கண்டுபிடிச்சி அவனோட மிஸ்ட்ரஸ் கிட்ட தந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு லியோ டால்ஸ்டாய். இதோட இந்த கதை முடியுது. புக்கை முடித்த உடனே என்ன நினச்சேன்னா, இது மாதிரி ஏன் டால்ஸ்டாய் வந்து பாலியை கொண்டிருக்கணும், இல்லைன்னா இந்த டார்க் டேர்ன் வந்து திருப்பி அவர் வந்து இது மாதிரி ஒரு நல்ல எண்டிங் கூட தந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த ஒரு எண்டிங்கும் நல்லதாக தான் எனக்கு தோணுச்சு. இது மாதிரி ஏன்னா அங்கே அவன் ஒரு ஹானஸ்டான மேனாக இருந்தாலே இது மாதிரி அங்கே இருந்த பீப்புள் எல்லாருமே இவன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இவன் எப்படியும் அந்த இடத்துக்கு போய் மிஸ்ட்ரஸ் கிட்ட நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு நேர்மையாக சொல்லியிருந்தாலே அந்த மிஸ்ட்ரஸ் வந்து என்ன நினச்சிருப்பாங்க, இவன் திருடி ஏதாவது ஒழிச்சு வச்சுருப்பான் அப்படின்னு தான் நினச்சிருக்க முடியும். அதுதான் ஒரே வழி. ஏன்னா அந்த மிஸ்ட்ரஸோட ஷூஸ்லேருந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்களும் நினச்சிருப்பீங்க. ஸோ வந்து பாலியை வந்து அங்கே போயிருந்தாலே யாரும் மன்னிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ சூசைட் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் எனக்கு தெரிஞ்சது. நன்றி, வணக்கம்.